ஹாய், ஐம் சத்யா. ஆக்சுவலி நான் இந்த மூவில வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த மூவி வந்து எனக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. போலீஸ் கேரக்டர். பத்திரிகை சந்திப்பிற்கு வந்திருக்கூடிய அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த படத்தினுடைய கதாநாயகி மற்றும் கதாநாயகி தந்தையாக இருப்பவர் மற்றும் இந்த படத்தினுடைய டைரக்டர் மாணிக்கம் மற்றும் பிஆர்ஓ மற்ற அனைவரையும் வருகின்ற வரவேற்கிறேன். புதிய ஆசை இந்த படத்தினுடைய டைட்டில். இந்த புதிய ஆசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு மண்ணாசை பிடித்து நிறைய அலைகிறாங்க. அதாவது மொத்த பூமியை தானே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த படத்துல எடுத்து காண்பிக்கிறதா அந்த படத்துடைய கதையாக இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இதுல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது படத்தினுடைய இறுதி காட்சிகள்ல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாரும் சிறப்பான முறையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து கதை, ஒரு வலுவான ஒரு மேட்டர் சொல்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கிறது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் வந்து ரேவதி தரன். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட டைரக்டர் சார் ராமமாணிக்கம் சார் ரொம்பவே பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி அண்ட் கேட்டதெல்லாம் எல்லாமே வந்து ஸ்பாட்ல எடுத்துட்டு வந்து கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல வச்சுக்கிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்னுடைய முதல் படம். ஸோ இந்த படம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு விஷயம் இதுல சீக்கிரமா நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்துல 2 கதாநாயகி இருக்காங்கல்ல சார், 2 கதாநாயகி. ஸோ இதுல எனக்கு வந்து கதாநாயகி இல்லாம ஒரு போல்டு கேரக்டராகவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா படத்தை பாருங்க, படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு துர்கா, நான் கேரளா இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துல எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது என்னோட செகண்ட் படம். நான் அதுல சைடு ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த செகண்ட் பார்ட், இந்த மூவில செகண்ட் பார்ட் இருக்கு. அதுக்கு என்ன ஒரு ரோல் தராங்க சொன்னாங்க. அதனால தேங்க்ஸ். வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த படம் புதிய ஆசை எனக்கு ராமமாணிக்கம் சார் கொடுத்த 3வது படம். அதாவது முதல்ல சித்திரத்திங்கள், அடுத்தது எப்போதும் அவன் நினப்பு, இப்போ இந்த புதிய ஆசை படம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 3 பாட்டு இருக்குது. பாடல்கள் தான் நல்லாயிருக்கும். இந்த லெகின்ஸ் பேண்டில் அந்த மாதிரி ஒரு பாட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டான்ஸ் பண்ணின ஒரு பாட்டு. அப்புறம் வந்து தார தப்பட்டன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து வேல்முருகன், ஷில்பா அவங்க பாடியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபோக் குத்துப்பாட்டு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்ல பாட்டு. அப்புறம் வந்து கருவாச்சி அந்த பாட்டு, அது வந்து இசை நான் தான், ஆனால் டியூன் கம்போஸ் பண்ண நம்ம ஃப்ரெண்டு குடிசேவ் அவர்கள். அந்த பாட்டும் ரொம்ப மெலடியஸாக இருக்கும். எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்குது. எல்லாரும் பாடலை ரசிங்க. படமும் நல்ல கருத்து உள்ள படம். படத்தையும் தேட்டரில் எல்லாருமே பார்த்து வெற்றி படமாக மாற்றுமாறு தாழ்வுகள் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாணிக்கவேல் சினி கிரியேஷன்ஸ் புதிய ஆசை இந்த படத்தை என்னுடைய முயற்சியை வெற்றிக்கு கொண்டு வர்றதுக்காக என்னுடைய அழைப்பு கணக்கி வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த புதிய ஆசை படம் வந்து கதையை இன்னைக்கு உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். மண்ணாசை, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், மனிதனை தன்னோடு அணைத்து கொள்ள காத்திருக்கும் மண்ணை நம்புகிறான் மனிதன். இது பேராசையாகும் பொழுது இங்கே பல பிரச்சனைகளை உருவாக்கி விடுகிறது, பல பேர் பாதிக்கப்படுகிறார். இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த கதையை வச்சுருக்கோம். இந்த கதையில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம ரேவதி பண்ணியிருக்கு. அது ரேவதி வந்து ஒரு சோசியல்னா இந்த ஊரில் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பொண்ணாக பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்ணாசையில் வந்து ஊரை விட்டு வெளியே போனவங்க சொத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறது, ஊரை கொள்ளையடிக்கிற அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களை வந்து கண்டிக்கிற ஒரு அமைப்பு. அப்போ இந்த பொண்ணையே கொலை பண்ணுற அளவுக்கு வந்துடுறாங்க. அடுத்து இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்கிய வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு சாதாரண ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணான். இது வந்து பிடிக்காம அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த பையன் யாருன்னு கேட்டால் அந்த பொண்ணோட தம்பி.
அப்போ இவங்க அதை ரிவைஞ்ச் எடுத்து அவங்கள முடியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் ஒரு கேரக்டராக நம்ம நக்கீரன் அவர்கள் வந்து ஒரு பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது கோயில் சொத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அப்போ அதை அவர் போய் தட்டி கேட்குறாரு. தட்டி கேட்குறப்ப அவர் ஒரு சாராய வியாபாரின்ற ஒரு முத்திரையை குத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுறாங்க. வெளியே வந்து இவங்களை எப்படி தட்டி கேட்குறாரு அப்படின்றது அந்த கதை. ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்கோம். மீடியாக்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஒரு நல்ல வளர்ச்சி வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்து இந்த படத்தில் நல்ல இசை வச்சு கொடுத்தவரும் நம்மளுடைய சரத் பிரியதவர் நல்லா பண்ணியிருக்காரு. கேமராமேன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருடைய ஒத்துழைப்பில் ரொம்ப லோ பட்ஜெட்டில் உருவான படம் தான் இந்த படம். ஆனால் கதா அம்சம் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நாங்கள் நல்லா வருவோம் நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்களாக. முதல்ல எனக்கு ஒரு கேரக்டரை கொடுத்து நடிக்க வாய்ப்பு கொடுத்த திரு மாணிக்க சார் அவர்களுக்கு, இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துல ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. அந்த வில்லன் கேரக்டர்ல ஒரு டைலாக், அருமையான டைலாக், நீங்க படத்தை பார்த்தா கண்டிப்பா தெரியும். இந்த சந்தன மரத்துல வந்து அவரைக்குடி ஏற்ற விடாதீங்க, சாக்கடையில சந்தனத்தை கிடைக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, உலகம் கோத்திரம் தெரியாம ஒன்னை கொடுக்க மாட்டேன், ஒன்னை எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அருமையான டைலாக் கொடுத்தாரு. அந்த டைலாக் நீங்க பார்க்கும்போது எப்பவுமே உங்களுடைய மைண்ட் இம்ப்ரெஷன்ல இருக்கும். அது மாதிரி அருமையான டைலாக் கொடுத்தாரு. படம் அருமையான படம், நல்ல கருத்து உள்ள படம். அத்தனை பேரும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி இருக்கும், கருத்துக்கு கருத்து இருக்கும், குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற படமாக இருக்கும். நீங்க அத்தனை பேரும் படத்தை பார்த்து நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நம்ம மனோகர் இந்த ஒளிப்பதிவு அருமையாக பண்ணியிருக்காரு சார். கேமராமேன் நல்ல ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு பேர் உதவியாக இருந்திருக்கு. அவருடைய டைரக்டர் சார் இவர் சிரமப்பட்டு ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. மீடியாக்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கணும். அதுதான் நீங்கள் செய்கிற இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள்.